வணக்கம். இன்றைய வகுப்பில் ஹிந்தியின் கட்டளை வாக்கியங்களை பார்க்கலாம். இதை கட்டளை வாக்கியம் என்று சொன்னாலுமே கூட இதில் அனுமதி, உத்தரவு, கட்டளை, வேண்டுதல், பிரார்த்தனை இவற்றை சொல்லவும், எதிர்மறை வாக்கியமாக எச்சரிக்கை செய்யவும், தடுப்பதற்கும் பயன்படுத்தலாம். இதனுடைய வாக்கிய அமைப்பை பார்க்கலாம். இங்கே வா, இங்கே வா, அல்லது இங்கு வா, இங்கு வா. இதனை ஹிந்தியில் யஹாं அல்லது இதர் ஆ. இது முதல், இது ஒரு வகையான வாக்கிய அமைப்பு. இங்கு வா, இங்கே அல்லது இங்கு, இதர் வா, ஆ, இதர் ஆ என்று சொல்லலாம். இதிலேயே இன்னொரு வாக்கிய அமைப்பு நாம் இன்னும் கொஞ்சம் எளிதாக இங்கே வாயேன், இங்கே வா, வாயேன், இங்கே வாயேன், இங்கே பாரேன் என்பதை போல சொல்வோம் அல்லவா? அதற்கு யஹாं அல்லது இதர் ஆ, ஓ, ஆ, ஓ, ஆ, ஓ. இதற்கு வினைச்சொல்லுடன் ஓ. இது ஒரு வகை. இப்பொழுது இதன் மூன்றாவது வகை. இதில் மூன்றாவது அமைப்பு இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள். இங்கே நாம் இதரை எழுதிக்குவோம். இதர் ஆ, இயே, ஆ, இயே, ஆ, இயே. இதனை எழுதும் பொழுது இப்படியும் எழுதுவது உண்டு. ஆ, இயே என்று இப்படியும் எழுதுவது உண்டு. ஆனால் இதுவே சரியான அமைப்பு, ஆயியே. இந்த மூன்று உதாரணங்களில் நாம் தெரிந்து கொண்டது இங்கே வா. இது நம்மை விட வயதில் சிறியவர்களை சொல்ல பயன்படுத்தலாம். இந்த இரண்டாவது அமைப்பு ஓ சேர்த்து சொல்வது உறவினர்கள், நண்பர்கள், இவர்களை சொல்ல பயன்படுத்தலாம். இந்த மூன்றாவது அமைப்பு வினைச்சொல்லுடன் ஏ சேர்த்து இது பெரியவர்களை, நம்மை விட வயதில் மூத்தவர்களை, பெரியவர்களை சொல்ல பயன்படுத்தலாம். இந்த அமைப்பில் நாம் இலக்கணத்தில் இந்த இரண்டையும் பார்த்திருப்போம். ஓ சேர்த்தும் ஏ சேர்த்தும் பார்த்திருப்போம். இந்த பேச்சு வழக்கில் ஆ என்பதை பயன்படுத்துகிறார். வினைச்சொல்லை அப்படியே பயன்படுத்துவது. இங்கு இந்த திரையில் தெரியும். இந்த லிங்கை நோட் பண்ணிக்கிங்க. இந்த லிங்க்ல
உங்களுக்கு வகுப்பில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாடங்கள் PDF வடிவில் கிடைக்கும். அத்தோட இந்த வகுப்பிற்கான வினைச்சொற்கள் சிலவற்றையும் நீங்கள் குறிப்பிட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்கை மறக்காமல் நோட் பண்ணிக்கிங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 3ல் நம்ம இந்த ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு முன்னையே கூட தெரிஞ்சிருக்கலாம். ஓ சேர்த்து சொல்வதும் ஏ சேர்ப்பதும். புதிதாக நாம் தெரிந்து கொண்டது ஆ சேர்ப்பது. இந்த அமைப்பில் நாம் செகண்ட் பர்சன் என்கின்ற நீ நீங்கள் என்பதைத்தான் குறிப்பிடுவோம். அதனால் நாம் பெரும்பாலும் தமிழில் நீ என்பதை நாம் கட்டளை வாக்கியங்களில் பயன்படுத்துவதில்லை. நீ நீங்கள் என்பதை கட்டளை வாக்கியங்களில் பயன்படுத்துவதில்லை. அதனால் இதனுடைய வாக்கிய அமைப்பு இங்கே இதர், வாருங்கள், வா, ஆ, உங்கள், மரியாதைக்காக ஏ, ஆயே. இதனை எழுதும் பொழுது இப்படியும் எழுதுவதுண்டு. ஆனால் ஆயே இந்த உச்சரிப்பே சரியானது. எழுதும் பொழுது இந்த அமைப்பே சரியானது. இப்பொழுது இதனுடைய எதிர்மறை வாக்கியங்களை பார்க்கலாம். இதுவரை நாம் பார்த்தது இது கட்டளை, வேண்டுதல், அனுமதி. இதனுடைய எதிர்மறை வாக்கியம் நெகட்டிவ் அமைப்புல எதிர்மறை நா அல்லது மத். That means வேண்டாம், மத்து வேண்டாம். டோன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அந்த பொருளில், அந்த மீனிங்ல வேண்டாம் என்பதை குறிக்க இந்த நா அல்லது மத். இதர், आइए, इधर मत आइए, மத்து ஆயே. இந்த மத்து அல்லது நா என்பது வினைச்சொல்லுக்கு முன்னால் பயன்படுத்த வேண்டும். இது அடிப்படை. இங்கு ஆனால் தமிழில் நாம் எழுதுவோம் இங்கு அல்லது இங்கே வர வேண்டாம். இங்கே வர வேண்டாம். நீங்கள் இங்கு அல்லது இங்கே வர வேண்டாம். நாம் வினைச்சொல்லுக்கு அடுத்து பயன்படுத்துவோம். ஆனால் ஹிந்தியில் இது அடிப்படை அமைப்பு. இங்கு வர வேண்டாம், மத்து. இதை தமிழில் சொல்வதைப் போலவே இதர், आइए मत, आइए मत இப்படியும் சொல்லலாம். ஆனால் சரியான வாக்கிய அமைப்பு இதுதான். இப்படி நாம் பேச்சு வழக்கில் மாற்றி சொல்வதற்கு இப்படி சொல்லலாம், தவறொன்றும் கிடையாது. நான் சரியான வாக்கிய அமைப்பு என்று பார்த்தால் இதர் மத் ஆயே. சரி, இந்த நாவை நா என்று சொன்னோம் அல்லவா, அந்த நாவை எங்கு பயன்படுத்துவது? நா எங்கு அல்லது எப்போது பயன்படுத்துவது? உதர்,
उधर ना देखो, उधर ना देखो, அங்கு பார்க்காதே, அங்கு பார்க்காதே, அங்கு பார்க்காதே, அங்கு பார்க்காதே. இந்த பார்க்காதே என்று சொல்லும்போது பார்க்காதே என்பதற்கு நா. தேக்கு देखो, பார்க்காதே, ना देखो, मत देखो, not ना देखो, उधर ना देखो, इधर देखो ना. இதே பொழுது इधर देखो ना, இதையே இந்த நான் நெடிலானால் என்ன மீனிங் என்பதையும் பார்த்து விடலாம். ஆனால் உங்களை குழப்பம் உருவாக்கிய அமைப்பு इधर देखो ना, इधर देखो ना. நா என்றால் இங்கு இது நா குறில், இது நா நெடில், நா நெடில். இது தேக்கோ நா, இங்கு பார்க்கறியா, இங்கு அது இங்கே பார்க்கிறாயா, பார்க்கிறாயா. கேள்வியா கேட்கணும். இதில் தேக்கோன்னா இங்கே பார்க்கறியா, அதாவது யாராவது கவனிக்காத போது நாம் சொல்வதற்கு, யாராவது நம்மை சொல்வதை கவனிக்கவில்லை என்றால் சொல்வதற்கு நா, இல்லையா என்பதை போல். இதில் தேக்கு நா. இதற்கும் இந்த குறிலுக்கும் நெடிலுக்குமான வித்தியாசம் இதுதான். இங்கே பார்க்கறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்க பார்க்கறியா. இதே உதர் நா தேக்கோ அப்படின்னா அங்க பார்க்காதே, அங்க பார்க்காதே. இது எதிர்மறையில் மறுப்பதற்கு, ஒன்றை செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்யவும் அல்லது தடுப்பதற்கும், ஒரு செயலை தடுப்பதற்கும் நாம் நெகட்டிவ் சென்டென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். கட்டளை வாக்கியத்தில் மறுத்தலும் எச்சரிக்கை விடுவோம் நெகட்டிவ் சென்டென்ஸ் பயன்படுத்தணும். அதில் மறுப்பதற்கு வேண்டாம், தடுக்க வேண்டாம், வர வேண்டாம், செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். இதற்கு மத்து. இதே நான் சொன்னால் தடுப்பது, எச்சரிக்கையாக. அங்க பார்க்காத, அங்க பார்த்தீங்கன்னா தப்பாயிடும், அங்க பார்க்காத, இங்க பாரு, இங்க பார்க்காத, இங்க பாரு அப்படின்னு எச்சரிக்கை செய்யணும். இங்க வேண்டாம் என்பது தடுப்பதற்கு மத்து, எச்சரிப்பதற்கு நா. இதை நாம் தெரிந்து கொள்வோம். எச்சரிப்பதற்கு நா. ஸோ நா என்பது எச்சரிக்கை, ஒரு எச்சரிக்கை, வார்னிங் செய்யறதுக்கு, ஒரு வார்னிங், வார்ன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணலாம். உதர்னா தேக்கோ. இப்போ இதனுடைய வாக்கிய அமைப்பு ஒரு முறை பார்த்துடலாம். வாக்கிய அமைப்பு ஒன்று வினைச்சொல்லோட வெர்பு மட்டுமே பயன்படுத்தும், வெறும் வெர்பு மட்டுமே பயன்படுத்துறது. ஆ, ஜா, கர், லோ, தோ, இதெல்லாம் வெர்பை மட்டுமே பயன்படுத்துவது. இதில் லோ, தோ என்பது ஓ சேர்ந்த வடிவம், பிளஸ் ஓ சேர்ந்த வடிவம். இதை நாம் பின்ன பார்க்கலாம். இதை நீங்கள் இந்த டவுன்லோட் ஃபைலில், இந்த லிங்க்ல போய் இந்த டவுன்லோட் ஃபைலில் விளக்கமாக நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அடுத்தது வினைச்சொல்லோட
ஓ சேர்த்து, வினைச்சொல்லோட ஓ சேர்த்து. ஆவோ, ஜாவோ, இந்த கரோட சேரும்போது கர் பிளஸ் ஓ கரோ, கர் பிளஸ் ஓ கரோ. இப்படி. அடுத்தது வினைச்சொல்லுடன் ஈயே சேர்த்து, வினைச்சொல்லுடன் ஈயே சேர்த்து. ஆயியே, जाइए, कीजिए, कीजिए, आइए, जाइए, कीजिए, दीजिए, लीजिए. இதெல்லாம் இங்கே ஏன் இதில் மட்டும் ஈயை சேர்த்தாம ஜியை சேர்த்திருக்கு? இதில் மட்டும் ஈயை சேர்த்தாம ஜியை சேர்த்திருக்கு என்பதற்கு இந்த இதெல்லாம் ஓரெழுத்து வினைச்சொற்கள். ஆ, ஜா இதெல்லாம் ஓரெழுத்து வினைச்சொற்கள். இந்த ஓரெழுத்து வினைச்சொற்கள்ல சிலது லேனா, தேனா, लेना देना, इसे ले ले. நாம முதல் ரூல்ஸ் படி இதை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இதில் லே லோ, லே லோ, லே லோ, லே லோ, அல்லது வெறுமனே லோ மட்டும் கூட சொல்லலாம், இசே லோ. ஆனால் லே லோங்கிறதும் கரெக்டான வாக்கியமைப்பு. இதை எடுத்துக்குங்க. லேனா எடுத்துக்குங்க, டேக். தேனானா கிவ். தே தோ, தோ அப்படின்னா கொடு. கட்டளையில் கொடு அப்படிங்கிறதுக்கு தேவோட ஓ சேர்த்தும் போது தோ. சரி, இப்போ இந்த கர்ரு, கர்ரு, கர் பிளஸ் ஓ கரோ, டு. இந்த ஓரெழுத்து வாக்கியங்கள்ல வினைச்சொல், ஓரெழுத்து வினைச்சொல். இப்போ பார்த்தோம் இல்லையா, லேனா தேனா கர்னு. கர்ரு ஈரெழுத்தா இருக்கு, இருந்தாலும் இதையெல்லாம் நாம கட்டளை வாக்கியமா மாற்றும் போது ஜிஏ, ஜிஏ சேர்த்திக்கணும். அப்ப தேனா ஓட ஈஏ சேர்த்தும் போது, தேனாவோட ஈஏ சேர்த்தும் போது, ஆல்ரெடி இங்கே மாத்திரா இருக்கிறதுனால அந்த மாத்திரா லாங்கா டி ஜிஏ, டி ஜிஏ. लेना प्लस ये ली जी. कर, करना, ये कीजिए. இதனுடைய வேறு இந்த மாதிரி வினைச்சொற்களுடைய கட்டளை வடிவத்தை நீங்க இந்த லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட வினைச்சொற்கள் ப்ளஸ் இந்த வகுப்பில் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த பாடம் பிடிஎஃப் வடிவில் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நாம 3 அமைப்பு பார்த்தோம். வாக்கியத்தோட 3 அமைப்பு, கட்டளை வாக்கியத்தோட 3 அமைப்பு. முதலாவது வெர்பை மட்டும் அப்படியே சொல்றது. இரண்டாவது வெர்போட ஓ சேர்த்து கொஞ்சம் தன்மையா சொல்றதுக்கு. மூன்றாவது ரொம்ப தன்மையா பெரியவங்களை மரியாதையோட கூப்பிடுறதுக்கு. இது தன்மையா சொல்றதுக்கு பொலைட் வேஸ்
பொலைட்டாக சொல்கிறதுக்கு, இது மரியாதையாக. மரியாதையாக சொல்கிறதுக்கு EA ஃபார்ம். அதில் சில வார்த்தைகள், சில வினைச்சொற்களோட ஏ சேர்த்தும் போது இந்த மாதிரி மாறி இருக்கும். அதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை இந்த மரியாதையாக கொடுத்து பேசும்போது மட்டும் நாம் என்ன பண்ணுவோம், நீங்கள் என்ப சப்ஜெக்டை யூஸ் பண்ணுவோம். நீங்கள்ங்கிற சப்ஜெக்டை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இங்கே உட்காருங்கள். நீங்கள் என்பதற்கு இந்த கட்டளை வாக்கியத்தில் மட்டும் ஆப், தாங்கள் என்ற பொருள். தாங்கள்ங்கிற மீனிங்ல ஆப். இதர், இங்கே இதர் நம்ம யகான்னு படிச்சிருப்போம். நான் பேச்சு வழக்கில் இதர். உட்காருவதற்கு பைட்டு, உட்காருவதற்கு பைட் ப்ளஸ் இஏ ப்ளஸ் பிஏ, அப்போ பைடிஏ. உட்காருவதற்கு பைடிஏ. பை டி, டாவோட இ சேர்ந்து டி ஏ, பைடிஏ. ஆப் இதர் பைடிஏ. நீங்கள் இங்கே உட்காரலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு, அது இங்கே உட்காருங்களேன் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறதுக்கு ஆப் இதர், ஆப் இதர் इधर बैठिए ना ना நெடில். நம்ம குறில் பார்த்தோம், குறில் நெகட்டிவ்ல பார்த்தோம். இந்த நெடில் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துட்டோம் இல்லையா? எதுக்காக இங்கே உட்காருங்களேன், இங்கே உட்காருங்களா அப்படின்னு கேள்வியாக கேட்குற மாதிரி. இதர் பைட்டியனா அப்படின்னா இங்கே உட்காருங்களா, உட்காருங்கள். இது கேள்வியா, கேள்வி முறையில் இங்கே உட்காருங்களேன், உட்காருங்களா அப்படின்னு கேள்வியா. பைட்டியனா அப்படின்னா இது கேள்வி முறையில், கேள்வி துணியில்.